விடுதலை போராட்ட வீரர் தேர்மானனின் 218வது நினைவேந்தல் கூட்டம். தவேக, அஜிதா ஆக்னஸ், தொழிலதிபர் சேசையா வில்வராயர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. விடுதலை போராட்டத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கப்பலும், ஊமைத்துரை மற்றும் மருது சகோதரர்களின் புரட்சி படைக்கு ஆயுதங்களும் வழங்கி உதவியதாக வரலாற்றில் குறிப்பிடப்படும் விடுதலை போராட்ட வீரர் தேர்மானனின் 218வது நினைவேந்தல் கூட்டம் அவரது கல்லறை வளாகத்தில் நடைபெற்றது. அப்போது தேர்மாறன் கல்லறையில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நினைவேந்தல் கூட்டத்திற்கு வில்சன் குரூப் ஆஃப் கம்பெனியின் நிர்வாக இயக்குனர் சேசையா வில்வராயர் தலைமை வகித்தார். கோரமண்டல சமூக நற்பணி மன்றத்தின் முன்னாள் தலைவர் பகவத் சிங், அன்னை பாரதர் நலசங்கத்தின் தலைவர் சேவியர் வாஸ், பேராசிரியை ஃபாத்திமா பாபு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் டிலக்டா ரவி, திரேஷ்புரம் ராஜா, போஸ் ரீகன், ஜோபாய் கோமஸ் மற்றும் ட்ரென்ஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அஜிதா ஆக்னஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அவர் பேசுகையில், தேர்மாறன் போன்ற விடுதலை போராளிகளின் தியாகங்களும் வரலாற்றில் உரிய இடம் பெற வேண்டும் என்றும் அவர்களின் நினைவு தொடர்ந்து காக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் ஒரு சட்டமன்ற தேர்தலில் நாம் யார் என்று அனைவருக்கும் தெரியும் என்றார். இவரோட அரசு பதவியும் இவர்கிட்ட விருது எடுத்தாங்க. அப்படி இருந்த போதிலும் நம்மளுடைய இந்திய விடுதலை போராட்டத்தின் ஒரு பெரும் பங்கு ஆட்சியவர் 16ஆம் மாமன்னர். அப்பேற்பட்ட மாமன்னரின் நாமளும் தூத்துக்குடியின் மங்கையராக நான் பிறந்ததற்கு நான் பெருமைப்படுகிறேன். என்னதான் போராட்டம், என்னதான் தோல்விகள், என்னதான் ஏமாற்றங்கள் வந்தாலும் அனைத்தையும் போராடி வெற்றி காண்பதே நம்மளுடைய ஒரே குறிக்கோள். வரும் 2026 பதில் சொல்லும் நாம் யார் என்று. இந்த விழாவை எனக்கு சிறப்பு விருந்தினராக அழைப்பித்த அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தலைமையுரை ஆற்றிய சேசையா வில்வராயர், தேர்மாறன் போன்ற மறைக்கப்பட்ட விடுதலை போராளிகளின் வரலாற்று பங்களிப்புகள் இன்றைய தலைமுறைக்கு எடுத்து சொல்லப்பட வேண்டும் என கூறினார். மேலும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அஜிதா ஆக்னஸின் கழகப் பணிகளை பாராட்டிய அவர், தேர்மாறனின் பிறந்த நாளை ஆவணங்களின் அடிப்படையில் உறுதி செய்து அடுத்த ஆண்டிலிருந்து ஒரே நாளில் அனைவரும் ஒன்றிணைந்து பிறந்த நாளை விழாவாக கொண்டாட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கூட்டிட்டு வந்து இதில் ஒரு ஓட்டு பெட்டி வச்சு 100 பேரை ஓட்டு போட சொல்லுவோம். 80 ஓட்டு வாங்குவாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. நான் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் தொழில் பண்ணுறவன், நான் எந்த கட்சியும் சாராதவன், எந்த தலைவர்கிட்டையும் நான் எதுக்கும் போய் நிற்க போகிறதும் கிடையாது. உண்மையான வரியை நான் கட்டுறேன். யார் என்னையை வந்து மிரட்ட முடியாது. மாதம் மாதம் ஜிஎஸ்டிக்கு பணம் கட்டுறேன், வருமான வரி கட்டுறேன். அதனால் நான் யாரும் என்னையை வந்து மிரட்ட முடியாது, எதுவும் செய்ய முடியாது. என் சமூகம் எனக்கு பின்னாடி ஒரு பலமான ஒரு சமூகம் எனக்கு இருக்கு. ஆகவே இது ஒரு நல்ல தருணம். இப்போ இல்லைன்னா எப்போவுமே உங்களுக்கு கிடைக்காது. இந்த வாய்ப்பை நீங்கள் விட்டீங்கன்னா இனி என்றைக்குமே உங்களுக்கு கிடைக்காது. இனி வந்துக்கிட்டு நீங்கள் இனி மண் குதிரையில் தான் போகணும்னு நினச்சிங்கன்னா மண் குதிரையிலே போங்க. பெண் சிங்கத்தோடு நீங்கள் பயணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பெண் சிங்கத்தோடு பயணம் பண்ணுங்க. உங்களுக்கு மண் குதிரை வேணுமா, பெண் சிங்கம் வேணுமா? ஆகவே இதையெல்லாம் கருத்தில் கொள்ளுங்கள்.
அதாவது ஒரு பழமொழி உண்டு, தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் என்பார்கள். எதுக்கு சங்கம் வச்சிருக்கோம்? சங்கம் சார்ந்த பல பிரச்சனைகள் இது போன்ற ஆளுமைகள் வரும் பொழுது அந்த சங்கங்கள் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும், அதன் மூலம் நம் தலைவர்களை உருவாக்க வேண்டும். இந்த நினைவேந்தல் கூட்டத்தில் சசிகுமார், பெல்லா, ரோக் பரதர், நெய்தலாண்டோ, பெனோ, துரைவன் பாண்டியன், சேவியர், சில்வா மற்றும் இளைஞர் அணியினர் வர்கீஸ், பிராங்க்லின், தினேஷ், கிராசிங்டன், ஆரோன், வலன், ஆண்ட்ரூஸ், ஜெனிஸ், அரவிந்த், ஸ்வீட்டர்ஸ், ஜெபி, அஜித், ஸ்டெஃபி, ரியாஸ், கிராஸ்வின், அஜய், ஜாய்சன், ஜஸ்பர், சோல்ஜர், டேனி, ஜாய்சன், ஷெல்டன், மோத்தோ, காஸ்ட்ரோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் எழுக்கடல்துறை மைந்தர்கள் சார்பில் எல்ஷியாஸ், பரதக்குழு எழுச்சி போராளிகள் சார்பில் பிரசாத், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினார்கள். முன்னதாக நிகழ்வுக்கு வந்த அனைவரையும் குரூஸ் பர்னன் நற்பணி மன்றத்தின் தலைவர் ஹெர்மன் ஹீல் வரவேற்றார். பாண்டியபதி தேர்மாறன், நற்பணி மன்றத்தின் தலைவர் எட்வின் பாண்டியன் நன்றியுரையாற்றினார். நிகழ்வுகளை அன்னை பரதர் நலசங்கத்தின் பொருளாளர் காஸ்ட்ரோ தொகுத்து வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பாண்டியபதி தேர்மாறன் நற்பணி மன்றத்தினரும் தேர்மாறன் மணிமண்டபம் அமைப்பு குழுவினரும் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த குரலை யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா ஒரு மாற்று கட்சிக்கார உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தா பரவாயில்ல, உங்க கட்சியில நெருக்கடி கொடுக்கறதுல நாங்க கேட்கக்கூடிய இடத்துல நாங்க இருக்கிறோம். நாங்க தன்னால கேட்போம். ஏன்னா பெண்கள் ஒடுக்கப்படுறதை நாங்க எந்த காலத்துல ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரு அமைப்புல 2 பெண்களை வச்சிருக்கான், அந்த பெண்களை அவங்க தேவைக்கெல்லாம் பயன்படுத்துறான், என்ன ஏச சொல்றான். ஆனா அவனை எடுத்து கணக்கை காட்டு சொல்லி அந்த பெண்ணை தவறா பதிவிடுறான். அதையும் நாங்க உடனே தட்டி கேட்டோம். இது எங்களுடைய கடமை. ஒடுக்கப்படுறாங்களோ அங்க நாங்க இனம் சார்ந்து வருவோம். அஜிதாக்கா என்ன கூப்பிடல, நான் அஜிதாக்கா உடனே போனேன், ஆஸ்பத்திரிக்கு போனேன், அஜிதாக்கா பார்த்தேன், நான் கூப்பிடல. என்ன எங்க அஜிதாக்கா ஒடுக்கப்பட்டாங்கன்னா நாங்க வருவோம், நீ காட்டி கொடுத்தீங்கன்னா நாங்க வருவோம், எந்த இழப்பையும் சந்திப்போம். ஒரு பேர்ல ஒரு போர்டுல ஒரு பேர் நீ பண்ற, இது நீடித்த கால் போராட்டம். நீ பாட்டுல பேசிட்டு கத்திட்டு பேர்லாம் நினைக்காத. எங்க செய்யணுமோ அங்க வருவோம். நாங்க என்னென்ன செய்யணுமோ ஜனநாயக ரீதியா நாங்க செய்வோம். அதனால இது ஒடுக்கப்படுற இடத்துல இப்போ எங்க டிரெக்டர் ரவி அக்காவை நான் நிறைய வாட்ஸ்அப்ல குழந்தைல பாத்துருக்கிறேன், நேர்ல பார்த்தே கிடையாது. அக்கா ஒடுக்கப்படுறாங்கன்னு சொல்லி எனக்கு தகவல் வந்துச்சு. அக்காவை கூட்டு ஸ்டேஜ்ல உட்காரது ஏன்னா உனக்கு பின்னாடி இருக்கு. இந்த ஏன்னா அப்படிப்பட்ட ஏனம் 4 பேர் எல்லா இடத்துலயும் இருப்பான், காட்டி கொடுக்குறவன். எங்களை மாதிரி உயிரை கொடுக்குறவங்க 4000 பேர் இருப்பான். எதையும் நாங்க விட்டு கொடுத்துட்டு போக மாட்டோம். அதனால நாங்க நீ என்னமும் சொல்லு, என்ன விமர்சனம் அது கிடையாது. இனம் சார்ந்து நாங்க எங்க பிரச்சனை வருதோ அங்க நிப்போம். அரசியல் வேற. ஏன்னா அவங்கள நீ பொதுவா ஒரு வேட்பாளரா எல்லா சமூக மக்களுமே ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்கன்னா அது இன்னைக்கு அஜிதா தான். அவங்கள பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. இது சாதி கிடையாது, இது சாதி கிடையாது. ஒரு பெண் ஒரு சமூகத்தில் ஒடுக்கப்பட்டு மிகப்பெரிய புரட்சியாளர்லாம் பார்த்திருக்கீங்க. அது அம்பேத்கரா இருக்கட்டும், தந்தை பெரியாரா இருக்கட்டும், பாரதியார கூட புரட்சி கவிஞர் பாரதியார் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாம் பெண் விடுதலைக்காக நிறைய பேசுவாங்க. பெண் விடுதலைக்காக யாரெல்லாம் அந்த இடத்துல போராடுறானோ, இந்த தமிழ் சமூகத்தில் போராடுறானோ அவனை தான் இந்த தமிழ் சமூகம் புரட்சியாளராகவே அடையாளப்படுத்துச்சு. அதனால பெண்கள் ஒடுக்கப்படுற இடத்துல நாங்க கண்டிப்பா நிப்போம். அந்த இடத்துக்கு எங்க பிரச்சனைனாலும் வருவோம், அது 2வது விஷயம். எங்கேனாலும் நாங்க வருவோம். ஆனா பெண்கள் ஒடுக்கப்பட்டாங்கன்னா குறிப்பா உடனே எங்களுடைய குரல் இருக்கும். அதை யாரும் தவறா நினைக்க வேண்டாம். அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாரையும் வழிகாட்டியா இருந்து நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நீங்கள் அதுக்கு தலைமை எடுத்து எல்லோரும் ஒரு அணியாக உருவாக்கி இந்த சமூகத்துக்கு இன்னும் பல பொறுப்புகளை பெற்று தருவோம் என்று நீங்கள் தான் அதை எடுக்கணும். உங்கள் பின்னுக்கு நாங்கள் இருக்கோம். நீங்கள் அதை எடுத்து நல்ல முறையில் செயலாற்றி வரணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அருமை அண்ணன் பவுர்சிங் அண்ணன்னா இப்போ 83 வயசாச்சு. அவங்களாம் இருந்தது நல்ல ஒரு வலுவான ஒரு இது. அக்கா அஜிதாக்கா இன்றைக்கி இருக்காங்கன்னா அவங்களனா எனக்கு ஒரு தனிப்பட்ட, நான் இதுவரை அவங்ககிட்ட ஒரு டீ குடித்ததே கிடையாது, நான் சரியாக பேசுனதே கிடையாது. கேளுங்க, எங்களுக்கு ஒரு உணர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா செயலாட்டிகிட்டு இருந்தாங்க, நல்ல வேலை பார்த்தாங்க. எல்லா தரப்பு மக்களும், நான் எல்லா இடத்துலையும் நிற்கிறனால எல்லா தரப்பு மக்களும் அவர்களை நல்லா விரும்பினாங்க. அவங்களுக்கு தான் மாவட்ட பொறுப்பாளர் கிடைக்கணும் ஒரு முழு நம்பிக்கையோடு இருந்தோம். அதை இழந்தது ஐயா சின்னையா அவர்கள் நல்ல விளக்கமாக கூறினாங்க. நம்ம நண்டு தான், நண்டோட மோசமான ஆட்களாக இருக்கான். என்னச்சு இதுக்குலேருந்து 60 வயசு ஆக போகுது. நாங்களாம் இதுக்குலேருந்து போராடி வந்ததுனால பெரிய ஒரு விஷயந்தான். இருக்கக்கூடிய சமூகத்தையாக நம்ம காப்பாற்றணும் சொல்லி தான் சின்னையா அவர்கள் சொல்கிறார். விரைவில் அவர்கள் நல்ல ஒரு முடிவெடுத்து எல்லா அமைப்பையும் கூப்பிட்டு அருமையண்ணன், சேவியர் இன்னும் நிறைய எவ்வளவோ நம்மளோட அமைப்பு
இளைஞர்கள் எல்லாரும் இருக்காங்க. நீங்கள் கூப்பிட்டு ஒரு தலைமையை எடுத்து நல்ல ஒரு வழிகாட்டியாக எங்களுக்கு உருவாக்கணும்னு சொல்லி இதை கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எத்தனை ஒரு சில உங்களுக்கு ஒரு வேலைகள் இருக்கும், அது என்னென்னா நீங்கள் கடந்து வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றியை கூறி விடைபெறுகிறேன். அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை